Have you taken your breakfast? Hey, buddy. Take. மக்களே, வெல்கம் பேக் டு another vlog from கோல்டு மெடல் சேனல். ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு இடம். ஸோ இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னாக்கா, அகழ்வாராய்ச்சி. ஸோ அகழ்வாராய்ச்சிக்காக இந்த இடத்த வந்து தோண்டப்பட்டிருக்கு. எக்ஸிகியூஷன் பண்ணி பார்த்துருக்காங்க. எக்ஸிகியூஷன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கேருந்து நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து பண்டைய தமிழர்களுடைய வரலாறு மட்டுமல்ல, ரொம்ப ஃபேமஸான நிறைய புனித ஸ்தலங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு பேக்கடாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். ஸோ வாங்க இந்த ஊரை போய் பார்த்துட்டு வரலாம். இந்த ஊருடைய பேர் வந்து பொற்பனைக்கோட்டை. இந்த நம்பிக்கை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ஒரு இதயம் சார்ந்த ஒரு செயல். ஸோ இந்த நம்பிக்கை, மதத்தின் மீதான நம்பிக்கையை வற்புறுத்துறதோ இல்லை பலவந்தப்படுத்துறதோ கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு. பிற மதத்தாரோட பேசும்பொழுது ரொம்ப அழகான வார்த்தைகளையும் கண்ணியமான வார்த்தைகளையும் பேசணும் அப்படிங்கிறது வந்து இஸ்லாம் வந்து வலியுறுத்துது. சரி, அதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க, காரணம் இருக்குது. நம்மளுடைய இந்த விலாகில் வந்து நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போய் அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய மத நம்பிக்கை, இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இதுதான் பொற்பனைக்கோட்டையில் உள்ள முனீஸ்வரர் ஆலயம். என்ட்ரன்ஸில் நுழையும் போதே 1988 உருவாக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு. அந்த விஷயங்களை தாண்டி வந்தோம் அப்படின்னாக்கா, அந்த பூஜை சாமான்கள் விற்கிறதுக்கான கடைகள், அந்த கடையை தாண்டி நம்ம வந்து கோயிலில் நெருங்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனை. ஏன்னா அந்த பூஜைக்குரிய பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப நறுமணமாக. ஸோ அந்த இடத்துல நுழையும் போதே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி, இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி தெரியணும் நமக்கு, யார் அணுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ, இந்த கோயிலுடைய பூசாரி இவர் தான் வந்து நம்மளை கூப்பிட்டு இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் சொன்னாங்க. சாணாரன் அடைக்கலம் பூசாரி, பொற்பனைக்கோட்டை, வேப்பங்குடி கிராமம், திருவரங்குளம் பஞ்சாயத்து. இருக்கிறது வந்து பொற்பனைக்கோட்டை மேலவாசல் முனீஸ்வரர் ஆலயம். இவர் வந்து காவல் தெய்வம். இவர் வந்து ஈஸ்வரனுக்கு கொடை பிடிச்சவர். ஈஸ்வரன் கூடவே இருந்து வடநாட்டிலேருந்து தென்னாட்டுக்கு வரும்போது தெய்வலோக பெண்களை நீராகி பொய்களை குளிச்சுக்கணும் இருக்கும்போது திரும்பி பார்த்துட்டார். அதுக்கிடையில் திருவிளையாவட்டி பயிற்சி ரதம். அந்த ரதம் எங்கே பின்ன கொடைக்காரன் அப்படின்னு ஈஸ்வரன் கேட்குறாரு. இந்த பணம் மாதிரி நிற்கிறார் அப்படின்னு சொன்னதுனால திருவிளையாவட்டிக்கிட்ட ரதம்லாம் இறங்கி இவருக்கு தீர்ப்பு வழங்கின இடம் திருவிளையாவட்டி. காசிக்காக வீசம் கூட நம்ம மிரட்டனைக்கு பக்கத்தில் வெள்ளாத்தங்கரை திருவிளையாவட்டி. அந்த இடத்துல பூமியில் பிள்ளையாராக தான் இருக்கார். இவர் வந்து மூலக்கணபதியாக நிறைய இடத்துல இருக்கார். உலகத்திலேயே எந்த சாமியுமே பிள்ளையார் அவதாரத்தில் இருக்கார். நம்ம முனீஸ்வரர் மட்டும் நிறைய இடத்துல மாலையீட்டில் சடைச்சியாக இருக்கார். பழனியப்பத்தர்கிட்ட பிள்ளையாராக இருக்கார். புதுக்கோட்டைக்கார சின்னப்பாபார்கிட்ட பிள்ளையாராக இருக்கார். இவர் இந்த சிலை வந்து அடித்து கிடந்த இடம் நம்ம சடையப்பாறையில் வந்து இழுத்துக்குன்னு வர இடத்துல எங்கே இருந்துச்சோ அங்கே பிள்ளையாராக தான் இருக்கார். கடந்த இழுக்க முடியாமல் போட்ட இடம் பூரா. அதனால் இவர் மகா பெரியவர். இந்த இடத்துல வந்து தங்க பணமளமாக காய்கனியோட காட்சி கொடுத்தவர். இவர் வந்து உலகத்தில் மக்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறார். திருக்கோட்டை வீதி சுற்றி வருகிறார். இந்த நைட்டில் இவர் வந்து மணி ஓசையோட வீதி பிளான் வருகிறார். இவர் பொற்பனைக்கோட்டை முனியன் கோட்டம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சேஸ்வா சாஸ்திரி வீதி கட்டும்போதே, வீதி பிளான் போடும்போதே இவருக்கு கோட்டங்களை விட்டு கட்டியிருக்காரு. அதனால் இன்னும் மக்கள் நிறைய சொல்கிறாங்க பார்த்து. அதனால் இவர் வந்து மகா பெரியவர். முனின்னு சொல்லிட்டா மூத்தவர் இவர் தான். காசியில் இவர் இதே சிலையில் பைரவராக இருக்கார். திருக்கடையூரில் கோபுரமாக இருக்கார். ஸ்ரீரங்கத்தில் கம்பத்தடியாக இருக்கார். மதுரையில் மொட்டைக்கோர்த்து முனி இவர் தான். மீனாட்சியம்மன் சன்னதியில் வடவரமாக கம்பி கேட்டு போட்டுருக்கோம், சந்தன தரை இருக்கும். அது வந்து பொற்கொடையார்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் ஒரு பிள்ளையாக இருக்கும். எத்தனையோ அண்டாலாக கிரவுண்டாக சாப்பிட்டவர் நம்ம ஐயா. அதனால் இவர் வந்து திருவண்ணாமலையிலையும் ராமேஸ்வரத்துலையும் தேரடியாக இருக்கார். மகா பெரிய இடத்துல புண்ணியஸ்தலத்தில் போகிறார். இவர் தான் முதல் கடவுளாக இருப்பார். ஸ்ரீரங்கத்தில் 4 இண்டஸ்க்குமே பொற்பனைக்கோட்டை முனின்னு பூட்டு போட்டிருக்கு. கம்பத்தடியாக இருக்கிறது இவர் தான். அதனால் இவரை வழிபட்டாவே நம்ம தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் வம்சாவளிகளுக்கு அது போய் சேரும். இங்கே வந்து பொதுவான கூடிய ஆவிகள், ஆத்மாக்கள் நம்ம மனுஷருவத்தில் இறந்து போயிட்டோம், அதுக்கு வந்து இங்கே தான் கட்டுப்படுத்துது. இங்கே வந்து இந்த பாலை மரத்தில் வந்து தலை விரிச்சகம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த பாலை மரத்தில் எப்படியும் கொடுத்தால் குழந்தை பாக்கியம் உண்டு. அதனால் இந்த ஆத்மாவில் வந்து யாரோ வந்து அவங்க குடும்பத்தில் பிறப்பாங்க. இந்த பாலை மரத்தினுடைய இலையினுடைய சக்தி, பட்ட மரத்தில் பால் வடிவம்னா இங்கே காளியம்மள்கிட்ட உள்ள பாலை மரம் தான் தலை விரிச்சகம். 2.5 மைல் சுற்றளவு கோட்டை.
4 வாசல். இப்போ நம்ம நிற்கிறது மேலே வாசல், கீழே வாசல், வடக்கு வாசல், தெற்கு வாசல், இப்படி 4 வாசல் இருக்குது. இந்த வாசல் ஏற்பட்டது சுந்தரபுரி சோழராஜனுக்கு குஷ்டரோகமாக இருந்து தீர்த்த இடம் இந்த இடம். அதனால வள்ளத்துக்கோட்டை கட்டின ராஜனுக்கு குஷ்டரோகமாக இருந்து தீர்த்த இடம் இந்த இடம். அவர் கட்டின கோட்டை தான் இது. இந்த பனை மறைஞ்சு போய் தான் லிங்கமாக இருக்குது. அரங்குலிங்கநாதர் ஊரங்குளத்தில் சுயலிங்கம். அது அரைக்குளத்தில் முளைச்சதுனால அரங்குலிங்கநாதர். அதனால் இவர் மகாசக்தி படைத்தவர். இங்கே வந்து கேட்டவர்கிட்ட கேட்ட நேரம் கொடுப்பார். இந்த மணியெல்லாம் வேண்டுதலுக்கு ஒவ்வொருத்தரும் வேண்டுதலை கட்டியிருக்காங்க. இந்த வலையெல்லாம் ஒவ்வொரு காளியம்மனுக்கு பெண்கள் வேண்டிக்குவாங்க, இங்கே போட்டுருவாங்க. இங்கே உள்ள உயிர் மண்ணுகள், இங்கே உள்ள தரைகள், இந்த செடிகள் எல்லாமே உயிர் உண்டு. பொதுவான கொடி ஆத்மாக்கள் இங்கே இருக்காங்க. அதனால் இங்கே கிடாவத்து பூஜை, அபிஷேகம், பால அபிஷேகம், அன்னதானங்கள் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. யாரோ முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்க. இதனால் ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அதனால் கேட்டவங்களுக்கு யாருக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயம் அள்ளி கொடுக்கக்கூடிய மகாசக்தி படைத்த மகாமுனீஸ்வரன். அதனால் ஒரு கையில் கதை, ஒரு கையில் கத்தி, இடுப்பில் கத்தி, ஒத்தக்கால் மேல் தூக்கி நிற்கிறார். சாடை, வார் சடை, செஞ்சடை மகாமுனீஸ்வரர். இவருடைய புகழ் நிறைய சொல்லலாம். இது வந்து பொற்பனை காளீஸ்வரி. ஒரு கையில் அக்னி சட்டி, ஒரு கையில் சூளம். சதயம் பண்ணுறது கீழ் நோக்கி பிடிச்சிருக்கும், எல்லா காலையும் மேல் நோக்கி பிடிச்சிருக்கும். இது வந்து இந்த பாருங்க, இந்த சூளம் வந்து கீழ் நோக்கி பிடிச்சிருக்கும். அதனால் இவங்க வந்து யாருக்கும் கொடுமையான ஒரு செயலுக்கு இவர்கிட்ட முறையிட்டால் இவர் வந்து சக்தி வாய்ந்த காளியை சதயம் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த மரம் தான் தலை விருட்சகம். இந்த மரத்தை பேய் பிசாசு பிடிச்சிருக்கவங்க வந்து பிடிச்சாக்க, உடம்புல நோய் நொடி இருக்கிறவங்க இந்த மரத்தை பிடிச்சாக்க அது விலகி போகும். பேசும் மரம், கண்கண்ட தெய்வம், கைக்கு புதுமையாக பார்க்கக்கூடியது. ஆமாம், தலை விருட்சகம். பொற்பனக்கோட்டையில் பாலை மரம். ஒவ்வொரு ஆலயத்துலேயும் ஒவ்வொரு மரங்கள் தலை விருட்சகம் இருக்கும். இங்கே வந்து பாலை மரம். மரத்தை பற்றியும் இந்த இடத்த பற்றியும் ஐயா சொல்லும்போதே இந்த மரத்தை நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மரத்துடைய கலரு, அந்த மரமோடைய அந்த கிளைகள், இதெல்லாம் வந்து பிரமிப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த அரட்டடி கோளாறுகள், பேப்பு சாசு பிடிச்சிருக்கவங்களுக்கு இதெல்லாம் இந்த வளையல் போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டாக்கா அது விலகிக்கும். பில்லி சுனியங்கள், ஏவல் மந்திரங்கள், சத்துருகள் தொல்லைகள், சதயம் பண்றது, சத்துருகளை அடக்கக்கூடிய சக்தி படைச்சது. இந்த கோயிலுடைய சிறப்புகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து மற்ற விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தோம். இங்கே அந்த நேர்த்தி கடனுக்காக கட்டக்கூடிய அந்த வளையல்களை பார்க்குறோம். அப்படியே கிட்டத்தட்ட டன்னு கணக்கில் கட்டியிருக்கு. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ மக்கள் வந்து வர்றாங்க, வழிபடுறாங்க, இந்த மாதிரியான நேர்த்தி கடனில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களெல்லாம் இதை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இங்கே பெரிய பெரிய சூலாயுதங்களை பார்க்குறோம். அதெல்லாம் வந்து உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி வளையல்கள் கட்டப்பட்டிருக்கோ அதே மாதிரி வந்து பெல்லு, இந்த மணிகளுமே வந்து அவ்வளோ மணிகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. இதுவுமே வந்து நேர்த்தி கடனுக்காக கட்டக்கூடிய மணிகள் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ இதை பற்றின அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து ஐயாவே சொன்னார். எதுக்காக கட்டுவாங்க, என்ன மாதிரியான வேண்டுதல்களுக்கு இங்கே வந்து நிறைவேறும், எதுக்கான ஸ்பெஷல் இந்த கோயில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஐயா ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த முனீஸ்வர் ஆலயத்துடைய அந்த முனீஸ்வர் சிலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொற்பனை முனீஸ்வரர் ஆலயத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்தால் இங்கே பொற்பனை காளி கோயில். இந்த கோயிலுடைய சிறப்புகளாக சொல்லப்படுறது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம். இந்த ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறு கும்பாபிஷேகம். பொற்பனாக்கோட்டை காளி வள்ளத்துலேருந்து வந்தது. பொற்பனாக்கோட்டை காளி இந்த 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 ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறு கும்பாபிஷேகம். ஆவணி வந்து 29, இங்கிலீஷுக்கு வந்து 14 தேதி கும்பாபிஷேகம். எல்லா மக்களும் வந்து தரிசிக்கணும். எல்லா நன்மை. இந்த பொற்பனை காளி அம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்க போகிறதா அந்த கோயில் பூசாரி வீரையா பூசாரி சொன்னார். ஸோ அதுக்கான அழைப்புதலையும் நம்மளுக்கு கொடுத்தாரு. கோயில் பழங்காலத்து கோயிலாக இருந்தால் கூட இந்த ஆலயங்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு.
ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து வெளியில் வந்தால் இங்கேயுமே வந்து நிறைய வேல் கம்பு. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய நாக சிலை. ஸோ அந்த நாக சிலையுமே வந்து பக்கத்தில் பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அஞ்சு தலை நாகம். பகவானே எந்த குறையெல்லாம் வேறு வளையம் கொடுக்கணும். நீ போகாத இடம் இல்லை, எந்த காலம் நீ போய் நின்று செருப்பு பதிவு பண்ணி எந்த குறையும் இருக்கக்கூடாது. வேறு வளையம் தலைமுறை காக்கணும். எந்த குறையும் இல்லாத எல்லா செல்வத்தையும் ஆடி 30 கிடாவட்டு பூசை தான். ஆடி 1ஆம் தேதியிலேருந்து ஆடி முடிவதற்கு கிடாவட்டு பூசை தான். இங்கே 500, 200, 100 கிடா 50 கிடா இவனை தான் வெட்டுவோம். இவனை வெட்டி ஊதம் கொடுத்துட்டு அங்கே தான் தூக்கி கொண்டு போடுவோம். பூசாரி ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, ஆடி மாதத்தில் தான் இங்கே வந்து கிடாவெட்டு திருவிழா அது ரொம்ப விமர்சையாக நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட 50லேருந்து 100 கிடாய்கள் வரைக்கும் வெட்டப்படலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இந்த கணக்கு வந்து அனுமானமாக அந்த வருஷத்தை பொறுத்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த இடங்களில் வந்து சமையல் போய்கிட்டு இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னாக்கா காது குத்து விழாவை ஒட்டி அன்னதானம் விஷயங்களுக்காக வந்து இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களையுமே வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து பாரம்பரியமாக இவங்க கிடாவட்டை அப்போ சமைக்கிறதுக்கான அந்த சமையற் கூடம். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வச்சு பெரிய லெவலில் வந்து சமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ மக்கள் வந்தாலும் அவங்களுக்கு வயிறு நிறைய வந்து இங்கே உணவு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த லெவலுக்கு வந்து எக்ஸஸாகவே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். திருவிழா நேரங்களில் கிடா வெட்டுற நிகழ்வு இங்கே தான் நடக்கும். இப்போ கூட ஏதோ கிடா வெட்டு நடந்திருக்கும் போல் இருக்கு. அதுக்கு பரிமாறப்பட்ட உணவு மிச்சம் இருக்கிறத பூசாரி காட்டினார். ஒவ்வொரு விழாக்கள்லையுமே வந்து இவங்க வந்து சமையல் அப்போது பசிச்சு வர்றவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையே சொல்கிறதில்ல. அந்த லெவலுக்கு வந்து எக்ஸஸாகவே உணவு தயாரித்து வர்ற பக்தர்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடங்கள்லாம் அந்த கிடாயை உரிக்கிற இடங்கள். இந்த இடங்கள்லாம் திருவிழா நேரத்தில் ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். பொதுமக்கள் இந்த இடத்துல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து வெறும் சமயக்காரங்க மட்டுமே தான் இந்த இடத்துல வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த முனீஸ்வரர் கோயில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான வரலாறை அப்படியே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், அந்த பார்வதி சிவன் பக்கத்தில் கூட பிடிச்சிக்கிட்டு வர அந்த முனீஸ்வரர், அதுக்கு பக்கத்தில் வந்து தங்க பனம்பழம் மரம், அதுலேருந்து தங்க பனம்பழங்கள் வந்து உதிர்ந்து நிற்கிது. அதை எடுத்துகிட்டு போகிற ஒரு விவசாயி, அந்த குளம், இந்த விஷயங்களையெல்லாம் அழகாக பெயிண்டிங்கில் ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஹோல் ஹிஸ்ட்ரியையுமே இந்த ஒரு செவரில் இருக்கிற பெயிண்டிங்கே வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னாக்கா இங்கே நிறையா தெய்வங்களாக வணங்கப்படும் சிலைகள் வைக்கப்பட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயங்களையும் காட்டினார், பூசாரியை காட்டினார்.
ஸோ அதில் இருக்கிற அந்த வழிபாட்டு தெய்வங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். முதல்ல வந்து மதுரை வீரன் இந்த சாமியை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் பூசாரி. 6 மாதம் வளர்த்து கொண்டாந்து எப்படி இந்த பெரிய பொண்ணுக்கு எப்படி மஞ்சள் துணியெல்லாம் போட்டு சடங்கு பண்ணுவோம், அது மாதிரி அன்னைக்கு எல்லாரும் வந்து சடங்கு பண்ணி அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கொண்டாந்து கட்டி பவர் 12 மணிக்கு அந்த வீட்டில் கிடா வெட்டுவோம். அதுக்கு இந்த பாட்டிலாம் வாங்கி வைப்பாங்க. எல்லா வேண்டிய கடைகளும் பாட்டில் வாங்கி வைப்பாங்க. சரக்கு பாட்டில் எந்த ஏவல் பில்லி ஏதாவது தீட்டுக்காரா வந்தாலும் நம்ம பள்ளி போட்டாலும் தீட்டுக்காரா வந்தாலும் ஒரு போய் கேட்பாரு. நம்ம அந்த சாமி கேட்காது, தீட்டுக்காரத்துக்கு போவாது. இது அப்படி இல்லை. எந்த தீட்டுக்காரா இருந்தாலும் நமக்கு துரோஜனித்தாங்க தீட்டுக்காரா கூட இருந்தாலும் போய் கேட்கும். இவர் சின்ன கருப்பு பெரிய கருப்பு அங்கே கிடா வெட்டும் போது உங்களுக்கு வெள்ளாட்டங்கடா 2 கிடா 3 கிடா வெட்டணும். இது பொம்பளை ஆளுக்கு சாப்பிட, அது ஆம்பளை ஆளுக்கு சாப்பிட. பொம்பளை ஆளுக்கு அங்கே போகக்கூடாது, இதை விட்டு அங்கிட்டு போகக்கூடாது. பொம்பளை ஆளுக்கு அது ஆம்பளை ஆளுக்கு அந்த சாப்பாடு. பொம்பளை ஆளு வராங்கல்ல அவங்களுக்கு 4 வெள்ளாட்டங்கடா வேண்டிய இங்கே வச்சு சமையல் சாப்பாடு சமையல்லாம் அங்கே நடக்கும். பொம்பளை ஆளுக்கு அது ஆம்பளை ஆளுக்கு. ஆனால் பொம்பளை ஆளுக்கு இதுக்கு இங்கிட்டு போகக்கூடாது. இந்துக்களை வழிபட்டுக்கிட்டு இருக்க இந்த கோயில்களில் ஒரு இஸ்லாமியருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய பேர் முத்தாள் ராவுத்தர். முனீஸ்வரர் கோயிலில் இங்கே முன்னாடி முன் சந்தனம் முன் மரியாதை ஒன்று. இவர் வந்து எப்படின்னா மக்காவில் இருந்து புத்தாம்பூரில் வந்து தங்கியிருந்திருக்காரு. நம்ம பிலாவிடுதி கள்ளர்களுக்கும் இந்த புத்தாம்பூர் ராவுத்தருக்கும் மாமமச்சின முறையில் சொந்த பந்தமாக கொண்டாடி இருக்காங்க. அப்போ நெய்ப்பலாரம் பண்ணிக்கின்னு வரும்போது நெய்ப்பலாரத்தை முடியாக்கிட்டாங்க. இது என்ன மாப்பிள்ளை குடத்தில் அப்படிங்கும்போது அவர் முடி அப்படின்ட்டு இருக்காப்புல அசிங்கமாக சொல்லியிருக்காரு. அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு முடி அள்ளி கொண்டு மகாராஜா கொடுத்துருக்காப்புல மகாராஜா பிறந்த நாளைக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுனாக்க ஒரு முடியாளி வந்து கொடுத்துருக்காரு. என்ன காரணம்னா இந்த இடத்துல வரையிலும் இந்த ராவுத்தருக்கு கேட்டார். அதனால் அவர் மந்திரவாளி அவர் செஞ்சுருப்பார், மந்திரத்தில் செஞ்சுட்டார் அப்படின்னு. என்ன செய்ய முடியும், இங்கே வர சொல் மகாராஜா. அவர் மகாராஜா கூப்பிட்றாரு முத்தாள் ராவுத்தர். மகாராஜா பார்க்க வேண்டியதில்லை, என்னை வந்து மகாராஜா பார்க்க சொல்லு அப்படின்னு நம்ம அரண்மனை சங்குதிர பக்கத்தில் மேலே கரையில் பட்டியைகள் போட்டு மஞ்சப்படி கொட்டியிருக்கோம். அந்த இடத்துல வந்து வாக்குவாதம் நடக்குது. சரி, நான் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா மகாராஜா நேரடியாக வந்து பார்த்துருக்காரு. சரி, என்ன உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கும்போது உங்களை சுற்றி இருக்க தேவதைகளை பூரா உங்களுக்கு முன்னாடி நிறுத்துவேன். நீங்கள் உரலில் நெல்லை போட்டால் அந்த உர குத்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கப்ப. அப்போ நான் செய்யணும் மகாராஜா உத்தரவு கொடுத்துட்டார். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா வேட்டப்பெருமாள், சிங்கமுத்தையனார், திருவப்பூர் மாரியம்மன் இதெல்லாம் முன்னாடி வந்து நின்றுருக்கு. கடிகொண்டாயினாரை கூப்பிட்டுருக்காங்க. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்தால் நான் வரேன் அப்படின்ட்டு இருக்காரு. யாரா அண்ணன் அப்படிங்கும்போது இவருக்கு தூத்துக்குடி துறைமுகத்தில் இந்த முனீஸ்வரருக்கு பூஜை நடந்துன்னு இருக்கு. அங்கே நின்றுருக்காரு. ஆக்ரோஷமாக கூட்டம் பண்ணி ஆகாயத்துக்கு பூமிக்கு ஒன்று வரையிலே மரங்கள்லாம் ஒடிஞ்சு விழுந்து அங்கே ஒரு காலம் இங்கே ஒரு காலம் வச்சு மிதிச்சுட்டாங்க. அவருடைய ஒரிஜினல் சமாதி தான் சரவண தேட்டருக்கு பக்கத்தில் இருக்கு. இவர் வந்து எல்லா ஆலயத்திலும் புதுக்கோட்டையில் எல்லா ஆலயத்திலையுமே இருப்பார். அப்போ அந்த நேரத்தில் அரண்மனையில் வேலை பார்த்தவங்க பூரா இவரை குலதெய்வமாக கொண்டாடுறாங்க எல்லா இனத்தார்களும். இதே இன்னமும் இந்த பிலாவிடுதி கள்ளர்கள் தீபாவளி அன்னைக்கு நெய்ப்பலாரம் சுட மாட்டாங்களா? ஆமாம், அந்த வம்சாவளிகள் அது இன்னமும் நடந்துக்கின்னு வருது. அது உண்மையிலே உள்ளது. பெரிய கேம்பஸ், இந்த கேம்பஸ்க்குள்ளே இவ்வளோ கோயில்கள் வந்து அந்தந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரணும். ஸோ இந்த இடத்த முடிச்சுட்டு நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா அந்த பெயிண்டிங் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பெயிண்டிங்கில் இருந்த தங்க பனம்பழம் காய்க்கிற பனைமரத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பனைமரம் வந்து அந்த குட்டையில் இருக்குது. ஸோ அதே அந்த பெயிண்டிங் வரையப்பட்டிருந்துச்சு பாருங்கள், அதே இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதில் வந்து அரண்மனை எப்படி உண்டாகுனா அந்த காலத்தில் சோழராசன் வந்து வேட்டைக்கு வரும்போது வேட்டையாடிட்டு வரும்போது தண்ணி கிடைக்கல. அந்த ராஜாவுக்கு வந்து குட்டங்கை வேட்டையாடும் போது இந்த குளத்தில் தண்ணி இருக்குன்னு இங்கே வந்து தண்ணியை குதிரை வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து தண்ணி குடிக்கும்போது அள்ளி குடிக்கும்போது கை காலெல்லாம் நேரம் ஆகிடுச்சு. கை காலெல்லாம் கால் குட்டம் எல்லாம் நேரம் ஆகிடுச்சு. அதனால இவனு தான் அரண்மனை கட்டினது. அந்த அரண்மனை இங்கே கட்டினது. அப்போ இந்த அரண்மனை கட்டும்போது புதுக்கோட்டையில் ஊருங்கிறது இல்லை. புதுக்கோட்டையில் ஒரு 4 பேர் வீடு கட்டியிருக்காங்கன்னா இந்த வேட்டைக்கு போகிறவங்க வந்து கேட்டிருக்காங்க, யாரோ வீடு கட்டியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கேருந்து ராஜா போய் கேட்டிருக்காரு, என்ன வீடு கட்டிக்க எங்களுக்கு ஒன்றும் வழி இல்லைங்க, எங்களுக்கு நீங்களே வந்துட்டு நீங்களே ஒரு ஊர் பேர் வைங்க. சரி, கொப்பனாவட்டம்னு வைக்க முடியாது, புதுசாக கட்டிக்கிறதுனால புதுக்கோட்டைன்னு நாங்கள் பேர் வச்சு தரணும்னு ராஜா சொன்னது.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முடிஞ்சோடனே இந்த அரண்மனை இடிச்சிட்டு அஞ்சு புதுவீட்டில் போய் அரண்மனை கட்டிட்டாங்க ராஜா. ஏன்னா இந்த குற்றம் இந்த கை நேரம் ஆகணுனால இங்கே அரண்மனை கட்டிட்டாரு. அரண்மனை கட்டி இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. இது வந்து கொப்பனை எப்படி வந்ததுன்னா வந்து காசுலேருந்து வந்து மதுரை வந்து தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர்லேருந்து இங்கே வரும்போது கொடை பிடிச்சிட்டு வந்திருக்காரு கொப்பனையா. இங்கேருந்து திருவிழாவட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, திருவிழாவட்டி. அங்கே போய் இந்த பார்வதி கேட்டிருக்கு எங்கே கொடை பிடிச்சவனை காணும் அப்படின்னு கேட்டது. திரும்பி பார்த்தோன்னா 5 வாரம் பனை மரம் மாதிரி நிற்கிறேன் அப்படின்னா இங்கே தங்க பனை மரமாக இங்கே இந்த ஊர். அப்போ பரமசம் பார்வதிகிட்ட வந்து அவர் வரம் கேட்டிருக்காரு, உங்களோட எனக்கு பவர் ஓவராக கொடுங்க, நான் அப்போ தான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பவரை கொடுத்தவங்க. காசியோட வீசம் கூட திருவிழாவட்டி. நம்ம காசுல எது ஒரு தேவை பண்ணாலும் சரி நம்ம திருவிழாவட்டில் பண்ணனாலும் அந்த பலன் உண்டு. இங்கே பண்ணும்போது மல்லிகைப்பூ மாதிரி அந்த எலும்புகள் இருக்கும், அங்கே போகும்போது அந்த எலும்பு தான் இருக்கும். அதான் காசியோட வீசம் கூட திருவிழாவட்டி. மக்களை நம்ம வந்து பொற்பனை கோட்டையுடைய 2 விஷயங்கள், அதில் முதல் விஷயங்கள் கோயில்களை பற்றி பார்த்துட்டோம். ஸோ பொற்பனை கோட்டையுடைய 2வது சிறப்பு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே தோண்டி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ரிசர்ச்லாம் கை விட்டுட்டாங்க. பட் இருந்தாலுமே அந்த சைட்டையெல்லாம் போய் பார்ப்போம், இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடச்சிச்சு அப்படிங்கிறத இந்த விலாகுடைய சீக்குவலாக நெக்ஸ்ட் விலாகில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். மக்களை இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.